ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லைவ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். லைவ் அப்டேட்டில் வந்து பிக் பாஸ் வீடியோ வந்து அப்படியே மிரண்டு போன அளவுக்கு வந்து பயங்கரமான சண்டைகள் போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் மக்களே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்வதி இருக்குல்ல, விஜய் பார்வதி. ஸோ அவங்க தான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ என்னென்னா அவங்க வந்து கிச்சன் உள்ளே போயிருக்காங்க. கிச்சன் உள்ளே போயிட்டு ஒரு சின்ன சின்ன வெசலில் வந்து கீழே வந்து உடஞ்சிருக்கு, ஓகேங்களா. உடஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் இவங்க வந்து இந்த டீம் இல்லை, ஆப்போசிட்டில் டீம் வந்து ஸோ பார்வதி இதுக்கு மேலே கிச்சன் உள்ள வரக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஏன் அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது நீ ஏன் சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னா வந்து அவங்க வந்து உள்ளே போனதால் சில பொருட்கள் வந்து உடஞ்சிருக்கு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் டீம்லேருந்து வரதுக்கு ஒரு நபருக்கு வந்து நாங்கள் வந்து உள்ளே அலோவ் பண்ணியிருக்கோம், அவங்க மட்டும் தான் வரணும், நீங்கள் உள்ளே வந்தாலே இப்போ வந்து தேவையில்ல சேதமெல்லாம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய கான்வர்சேஷனாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க பெட்ரூமில் வந்து பத்துக்கிட்டாங்க, ஓகேங்களா. நான் வந்து எந்த ஒரு தெரிஞ்சு எதுவும் செய்யலை, தெரியாமல் நடந்த தப்பு, அதனால் வந்து நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்கன்றது தான் கான்செப்டே. ஸோ இந்த மன்னிப்புன்றது வந்து வெளியில் நம்ம வந்து 1000 பேர்கிட்ட 1000 வாட்டி கேட்டிருப்போம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு வாட்டி கேட்குறதா வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஓகேங்களா. அதை வந்து விஜய் பார்வதி கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க கேட்ச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வந்து அவங்கள வந்து நம்ம கேப்டனாக இருக்கிற தலையாக இருக்கிற டுஸ்ஸர், ஓகேவா, அவர் வந்து அவங்கள வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அந்த ஆப்போசிட் டீம் வந்து அவங்க வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க வந்து எப்படி உள்ளே வரலாம், எப்படி நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க சைடு ஒரு கான்செப்ட்டு. ஸோ இவங்க என்ன சொல்கிறார், நான் ஏன் போய் மன்னிப்பு நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும் பார்வதியோட ஸ்பீச் எல்லாம் வேறு லெவலாக இருக்கும். அவங்க வந்து நார்மலாகவே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இது வந்து கம்பல்சரி கேட்கணும்னு சொன்னதில் கண்டிப்பாக கேட்க மாட்டேன்ற மாதிரி பயங்கரமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நல்ல பெரிய வாக்குவாதம்லாம் போயிடுச்சுங்க, நல்லா வாக்குவாதம் போயிடுச்சு. இந்த தலை வந்து பேசினார், அதுக்கப்புறம் வினோத் அண்ணா வந்து பேசினார், இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ திவாகர் கூட இருக்கார். ஸோ உங்களுக்கே தெரியும் விஜய் பார்வதி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் திவாகர் இருப்பார். திவாகர் எங்கே இருக்காங்க அந்த விஜய் பார்வதி இருப்பாங்க. ஸோ அவர் வந்து கம்முன்னு உட்காந்துருக்காரு. ஸோ உட்காந்துட்டு இருந்து அவர் வந்து கன்வின்ஸ் பண்ண சொன்னால் அவர் கன்வின்ஸே பண்ண மாட்டார். விஜய் பார்வதி என்னால் கேட்கவே முடியாது, நான் எந்த தவறுமே செய்யலை, என்னால் வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்ம தலை வந்து இவர் திவாகர்கிட்ட சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் எப்பவுமே அவங்க கூட இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணீங்களா, இந்த வாட்டி வர சொல்லுங்க. இப்போ அவங்க வராமல் இருக்கிறது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த டீமே வந்து யாரும் சாப்பிட முடியாது. ஸோ இந்த டீம் வந்து இவங்க எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சாப்பிடணுன்றது பிக் பாஸ் ரூல்ஸ், ஓகேங்களா. அது வந்து பார்வதி நல்லா கிளியராக தெரியும் அவங்கள. அதனால் வந்து நான் சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இவர் தலை என்ன சொல்கிறாரா, நீங்கள் வரலன்னா வந்து யாருமே சாப்பிட முடியாது, ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு முடித்த பிறகு தான் அவங்க சாப்பிடணுன்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கார். இதில் வந்து திவாகர் பக்கத்தில் உட்காந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு, எதுவுமே தெரியாத மாதிரி. அம்மா வாமா பாரு, வாமா பாரு, வாமா பாருன்னு கூப்பிட்றாங்க. அவங்க நான் வரமாட்டேனே, நான் ஏன்னா வரணும், சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட கட்டி போங்க, எனக்கு பசி இல்லை, நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து நடுவில் அந்த கமுருதீன் இருக்காங்கல்ல, கமுருதீன் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லி அவர் கஷ்டப்பட்டு ஒரு சூப்பரான ஒரு பேர் வாங்கி வச்சுக்கிறது வந்து அவர் சிம்பிளாக வந்து ஜால்ரா ஸ்டார்னு சொல்லிட்டாருங்க. ஸோ அந்த கதவு கிட்ட நின்றுன்னு திவாகரை பார்த்துட்டு ஜால்ரா ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்காரு. வெளியில் போயிட்டு அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட லைட்டாக தான் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து அப்படியே அவர் கஷ்டப்பட்டு வாங்கி வச்சு இத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி வச்ச பேரை வந்து ஒரு செகண்டில் வந்து ஜால்ரா ஸ்டார்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால் வந்து நம்ம கமருதீனுக்கும் திவாகருக்கும் ஒரு பயங்கரமாக ஒரு சண்டை, நீ எப்படி அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்றதுல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ கமருதீனுக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறான், பிரவீன்லாம் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு அவருக்கு இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிற. ஸோ அவரோட விஷயம் அது பர்சனலாக அவர் இருக்குன்னு சொன்னாலும் கமருதீனா சொல்லி அவள் ஏன் பார்வதிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறான், பார்வதி கூட இருக்கான்ற மாதிரி அவர் சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து கரண்டாக போயிட்டுருக்கு. இது தவிர்த்து முன்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து நம்ம திவாகரை வந்து தலையார் கேப்டன் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏன் ஜால்ராட்சின்னு இருக்கீங்க அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தலை வந்து எவ்வளோ பார்வதி ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, கேட்டுட்டு அவங்க கேட்குற மாதிரி கிடையாது. கடைசியாக என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது ஒன்று தான், செவத்துக்கிட்ட பேசுறது ஒன்று தான், நீங்கள் வந்து நான் வந்து சொல்கிறத கேட்க போகிறது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அட்லீஸ்ட் இப்போ பொறுப்புக்காவது நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கணும்னு கேட்டால் நான் ஏன் கொடுக்கணுன்றாங்க பார்வதி, நான் ஏன் உங்களை மரியாதை கொடுக்கணும், என்ன விஷயத்துக்காக மரியாதை கொடுக்கணும் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது அப்படியே தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்குன்னு பார்க்கும்போது நம்ம
ஜால்ரா ஸ்டார் சொல்லணுமா இல்லை வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லணுமா தெரியல. திவாகருக்கும் நம்ம ஆதிரைக்கும் ஒரு பெரிய கிளாஷுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதிரை வந்து பார்வதி கிட்ட பேசிட்டு ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது இதாக ஆயிடுச்சு. ஸோ நீ பண்ணது மிஸ்டேக்ஸ் தான், அவங்க பண்ணது மிஸ்டேக்ஸ் தான், இப்போ உன்னால் வந்து நிறைய இஷ்யூகள் க்ரியேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம திவாகருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் வந்து அப்படியே ஒரு பெரிய சண்டையாக மாறி ஸோ 2 பேருமே வந்து அடிச்சிக்காத அளவுக்கு வந்து ஒரு சண்டை. அந்த அளவுக்கு வந்து திவாகரும் ஆதிரிக்கும் அந்த அளவுக்கு வந்து சண்டை மேலே சண்டை போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க திவாகர் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, அவங்க அவ்வளோ தப்பு பண்ணாங்க, நீ எதுக்கு வந்து பார்வதியை வந்து சாரி கேட்க சொல்கிற, அவங்கள சாரி கேட்க சொல்லுவேன் தானே, இதெல்லாம் பேசிகிட்டே இருக்குது. நடுவில் வந்து எஃப்ஜே வந்து என்னை வெட்டுறேன்னு சொல்லுவான், அப்போல்லாம் நீ எதுக்கு எதுவுமே கேட்கல அப்படின்றலாம் கேட்டுருந்தாரு. ஸோ என்ன ஆகுனா, இவங்க இருக்காங்கள வியானா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த மேட்ரு முடிஞ்சிச்சு, சேதண்ணன் பேசிட்டார், சேதண்ணன் பேசுகிற மேட்ரை மறுபடியும் ஏன்னா எடுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, அவர் தெரியல திவாகர் யார் பேச்சுமே கேட்க மாட்டாருங்க. அவர் வந்து பார்வதி பேச்சு மட்டும் தான் கேட்பார். ஸோ அவரோட கேமே வந்து எங்கே லேக் ஆகுதுன்னா அங்கே தான் லேக் ஆகுது, அதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார். ஸோ இது வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. அப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ரம்யா ஜோ ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து காலையில் சாப்பாட்டில் உப்பு போட்டாங்கல்ல, உப்பு போட்டு இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டாங்களா, அதுக்கு வந்து அவங்கள மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. பார்வதி வந்து மன்னிப்பு கேட்கான்னு சொன்னாங்கன்னா பார்வதி வந்து ஃபுல்லாக காம்ப்ரமைஸ். ஸோ இது ஒரு வேலிடான ஒரு விஷயம். ஆமாம், அவங்க வந்து சாரி கேட்க சொன்னாலும் சாரி கேட்குறேன், அவங்க பண்ண தப்பு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நான் மட்டும் ஏன் சாரி கேட்கணும், நான் எதுக்கு கேட்கணும்? பிக் பாஸ் வரலாற்றிலே சாரின்ற வார்த்தையே கிடையாது. ஸோ எல்லாம் பிக் பாஸ் எல்லா சீசனும் அவங்க பார்த்துருப்பாங்க, அதனால் வந்து சாரி கேட்க மாட்டேன் அப்படி மாதிரி ஒரு இதில் ஸ்டாண்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தலைக்கிட்ட ஃபைனலாக சொல்லிட்டாங்க, அவங்க வந்து சாரி கேட்டால் நான் சாரி கேட்குற மாதிரி ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம தலை வந்து அந்த டீம் கிட்ட போய் பேச போயிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒத்துக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ இது என்ன நடக்கும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓகே மக்களே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.